ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட அர்ச்சனா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள பற்றின ஒரு தகவலுக்கு வந்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டான டேஸில் நிறையவே அர்ச்சனா, அருண் இவங்கள பற்றின நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இவங்கள 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது எப்போயிலேருந்து இந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்மளோட விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்தது இல்லையா? அந்த விஜய் டெலி அவார்ட்ஸில் அர்ச்சனா வந்து அவார்ட் வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் வில்லி அப்படின்னு சொல்லி ராஜாராணி 2க்கு. அந்த சீரியலில் அவார்ட் வாங்கினப்ப ஸ்டேஜில் நிற்க வச்சு அர்ச்சனாவை தொகுப்பாளர்கள்லாம் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. கோல்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க, டாக்டர்கிட்ட போவீங்க, அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட அருணை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அருண் அர்ச்சனா லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு சில இடங்களுக்கு போகிறது, அப்புறம் ஒரு சில பிக்ஸு, வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் ஆச்சு சோஷியல் மீடியாவில். அந்த மாதிரி ஷேர் ஆனதெல்லாம் வச்சு அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு கமெண்ட் நம்மளோட அருணோட ஒரு பிக்கில் வந்து போயிட்டு என்னோட ஹீரோவை வந்து ஷூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய இமேஜினேஷன்ஸ்லாம் மக்களுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு, லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து ரீசெண்டாக அர்ச்சனா ஒரு இன்டர்வியூவில் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கோஸ்டார், அதே மாதிரி நல்ல ஒரு ஆக்டரும் கூட. அவர்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மக்களோட இமேஜினேஷனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று, இது எல்லாமே மக்களோட இமேஜினேஷன் மட்டும்தான், உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் அவன்கிட்ட டிஸ்கஸ் கூட விரும்பலை, இந்த மாதிரி நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியும் விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு ஒன்றா போகிறது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. அர்ச்சனாவோட பதில் இதுதான், இது எல்லாமே மக்களோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி